கரண்டி போடு, லாசருவை எழுந்து வா என்று சொன்னார். 4 நாள் ஆண்ட லாசருவே ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டார். ஹalleluya. அப்ப அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் நமக்குள்ள வரும்போது நமக்கு விடுதலை. அந்த வார்த்தையானது நமக்குள் உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யணும். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாக விடுதலை ஆகுவீர்கள். பிராமிஸ் பண்ணிட்டு இருக்கார். முதலாவதாக ஆண்டவரே நீங்க பிராமிஸ் சொல்லி இருக்கீங்க, உம்முடைய கண்ணிலிருந்து எனக்கு தயவு கிடைக்கட்டும், உம்முடைய கண்ணிலிருந்து தயவு கிடைக்கட்டும். உடைய கண்ணை பார்க்காதீங்க. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறோம். அநேகர் மரித்து போனவர்களை உயிர்ப்பித்த வார்த்தைகள், மரித்து போன சடலத்தை எழுப்பின வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைக்கு அவன் வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. அந்த வார்த்தையின்படி எங்களை என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க. எங்களுடைய எந்தெந்த உறுப்புகள் செயலற்று கிடக்கிறதோ, எந்தெந்த உறுப்புகள் எங்களுடைய சரீரத்தில் வியாதியோட செயலற்று கிடக்குதோ, உம்முடைய நாமத்தினால ஒவ்வொரு உறுப்புகளும் உருப்பட்டு எழுப்பட்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya, ஹalleluya. சுகம் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கிறார். ஹalleluya. உன்னோடு இருக்காரா? உன்னோடு இருக்கிறாரா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன்னோடு அற்புதம் செய்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். வாய்த்து சொல்லுங்க, அற்புதம் செய்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அற்புதம் செய்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அற்புதம் செய்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அற்புதம் செய்கிற ஆண்டவர் நம்முடைய மத்தியில, நம்முடைய அருகில உன்னுடைய உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உன்னுடைய உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படி தொடர்ந்து கொஞ்சம் படிங்க. கிட்ட வந்து பானையை தொட்டார், சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். படுத்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். அவனை அவன் தாயினிடத்து ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசி நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ள தோன்றியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் 5ஆம் அதிகாரம் 35 இருந்து வாசிங்களேன். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனால் நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்றார் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவர் தமது வருவதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்ததி அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்க சந்ததி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார் என்றார். அதற்காக அவர்கள் பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தாயும் தகப்பனையும் வந்த அவரோடு கூட வந்த சீஷர்களையும் தம்மோடு கூட அழைத்து கொண்டு போய் பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாவி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்து
உனக்கு சொல்லுகிறேன் என்றார்கள். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால் அவர் 12 வயது உள்ளவளாய் இருந்தார். மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து ஜெப ஆலய தலைவர், எல்லாரும் அழுகும் போது ஜெப ஆலய தலைவர் நாம எல்லாம் போய் அழுகாதீங்க, பொண்ணு தூங்குது, அது நித்திரையா இருக்குது, சாவுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க ஜனங்க? ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து போய் சொன்ன உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க? நகைக்கிறாங்க. அழுது இருந்தவங்க என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. என்னோட அந்த மனுஷன் இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லி. ஆனா அங்க அற்புதம் நடந்து உடனே எல்லாரும் புரிவிக்கிறாங்க, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு வல்லமுள்ள தேவன் நம்முடைய மத்தியில வந்து அற்புதத்தை செய்திருக்கிறாரு. அவர் எங்க போனாலும் யோவானையும் பேதுருவையும் அவர் விடுறதே இல்லை. கூட இட்டுக்கிட்டே போவார். தேவ பிள்ளைகளாகிய அப்படி சில சிஷ்யர்களோடு போய் ஜெப ஆலய தலைவர், ஒருவேளை நம்முடைய ஜெப ஆலயம், இந்த ஜெப ஆலயம் நம்முடைய சுப்பராயன் பாஸ்டர் அவர் உட்காந்துக்கிட்டு அழுகுறாரு, சபையில் ஒரு பொண்ணு மறைச்சு போச்சு. அப்ப யார் வர்றது? இயேசு கிறிஸ்துவுடைய சிஷ்யர்கள் வராங்க. நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இட்டுட்டு போயிட்டு அவங்க தாய் தப்பிட்டு கூட்டு போயிட்டு அங்க அற்புதத்தை நடப்பிக்கிறார் ஆண்டவர். அன்றைக்கு வந்து அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட வருகிறார். அன்னைக்கு சீசர்களோடு ஜெப ஆலய தலைவரோடு கூட வந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட வருகிறார். நீ போகிற இடங்களில் உன்னோடு கூட வருகிறார். எத்தனை ஊழியக்கார பிள்ளைகள் மரித்தவர்களை எழுப்பியிருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள் ஒரு கண்ணுக்கு மனுக்கு இல்லாத மரித்து போன சடலத்தை எழுப்பியிருக்கிறார்கள். மரித்து போன சடலத்தை போன் மூலமா பேசி அங்க பேக்கிங் நடக்க போகுது. உங்க அம்மா முன்னால கொண்டு போன வை, இவருக்கு ஜெபிக்கிறாரு. அங்க பேக்கிங் நடக்க போற நேரத்துல அந்த அம்மா ஏஞ்சி உட்காந்துச்சு. அவன் ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஜெப ஆலய தலைவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவருடைய சீசர்களாக இருக்கிறோம், அவருடைய சீசர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். எத்தனை மிராக்கள், எப்படி ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார், எப்படி பயன்படுத்துகிறார். ஆண்டவர் எவ்வளவு ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில அற்புதத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மிக ஜாக்கிரதையாக கேட்டு நாம் இது பண்ணலாம். அதே மார்க்கு 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர் குருடருடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களை போல காண்கிறான் சொல்லுகிறான். மறுபடியும் அவருடைய கண்கள் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரையும் தெளிவாய் கண்டான். அவர் ஏன் ஆண்டவர் அங்கே போடுது தூரமா? இங்கே பண்ணிருக்கலாம், சொல்லும் இங்கே அற்புதம் செய்திருக்கிறாங்க. பிடிச்ச மாதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சரியா இருக்கு இல்லையா? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய். ஒருவனுக்கு சேத்த வாரி பூசுறார் கண்ணு. நாம சேத்த வாரி பூசுவோமா? நம்ம கண்ணு உருட்டும் இல்லையா? ஆண்டவர் என்ன பண்றார்? உமி நீரை அவன் கண்ணில் மூழ்கிறார். உமி நீர். தெய்வ பிள்ளைகளாகிய கர்த்தர் ஏன் இதெல்லாம் இன்னைக்கு சில மருத்துவங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சிலருக்கு ஆண்டவர் டைரக்டா கொடுப்பார்,
சில பிள்ளைகள் மருத்துவர் மூலமாய் அவர்களுக்கு சில அற்புதத்தை செய்ய ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால நான் மருந்தே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னைக்கு மருந்து மனுஷனுக்கு ஒரு உணவாய் மாறிட்டு இருக்கு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, ஒவ்வொரு மனுஷன் இன்னைக்கு உயிர் வாழ்றது ஒரு மாசத்துக்கு 10,000, ஒரு மாசத்துக்கு 20,000, ஒரு மாசத்துக்கு 50,000, ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் கூட செலவு பண்ணி என்ன பண்றாங்க? இந்த மெடிசின்ல உயிர் வாழ்றாங்க. கர்த்தர் அவங்களையும் பாதுகாத்து கொண்டுதான் வருகிறார். ஆனா உண்மையா சில பிள்ளைகள் சாட்சி சொல்லுவாங்க, நான் ஒரு நாளைக்கு 20 மாத்திரை சாப்பிட்டேன், ஆனா ஆண்டவர் இப்ப எனக்கு ஒரு மாத்திரை இல்லாத குணமாக்கி இருக்கிறார். அப்ப கர்த்தரிடத்துல வரும்போது நிச்சயமா அவர் குணமாக்க வல்லமுள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல வழி தெரியாத, திசை தெரியாத நிறைய ஜனங்க என்ன பண்றாங்க? இந்த மாத்திரைக்கு அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாத்திரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, ஏதோ ஒரு மாத்திரை அது ஏதாவது ஒரு சரீரத்தில் விளைவுகள் வரும்போது சாப்பிடும்போது அதிலிருந்து ஒரு பலன் கிடைக்கிறது. ஆனா நமக்கு முழுமையான ஒரு பலமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்கிட்ட தான் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நீ எத்தனை 1,00,000 ரூபாய் மாத்திரை சாப்பிட்டாலும் உனக்கு சமாதானம் இருக்காது. 1,00,000 ரூபாய் மாத்திரை சாப்பிட்டாலும் உனக்கு உடம்பு வலி இல்லாத இருக்காது. எல்லாமே இருக்கும். ஆனா கர்த்தரிடத்துல வரும்போதுதான் நிச்சயமாய் உன்னுடைய ஆரோக்கியத்தை தருகிறவர் அவர்தான். மரித்தோர்களை எழுப்பின ஆண்டவர், சப்பானிகளை குணமாக்கிற கர்த்தர், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், ஊமையர்களை பேச செய்தவர், செவிடர்களுக்கு காது திறக்க செய்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் வருவதுதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இந்த அற்புதத்தை நாம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அற்புதம் செய்தார் என்று சற்று நீங்க கவனித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து கொஞ்சம் வாசிங்க. பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் நீ ஒருவருக்கும் இது சொல்லாமல் இரு என்று சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். பாருங்க, திரும்ப இன்னொரு அதிகாரத்தில் என்ன சொல்லி பாருங்க. லூக்கா எழுதின இல்ல, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை படிங்கள. அங்க ஒரு காரியம் சொல்றார். வேறொரு ஓய்வு நாளிலே அவன் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். அங்கு சூம்பின வலதுகையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேத பாதகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள். அவர்களுடைய சிந்தையை அவர்கள் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதும் தீமை செய்வதும் ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அப்படி அவன் தன் கைகளை நீட்டினார். உடனே அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம இப்படி ஏற்பட்ட விதவிதமாய் டிஃபரெண்டாய் நம்முடைய
அற்புதத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இனியும் நம்ம பார்க்க போகிறோம். அவர் உயிரோடு இருக்கும்போது தான் செய்தார் என்று நீங்க நினைத்துக் கொள்ளாதீங்க. இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். யார் யார் அவரை நம்பி வருகிறார்களோ அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார், அற்புதத்தை செய்கிறார். அந்த சோதம் குளத்தில அந்த தேவ தூதன் இறங்கி கல்லைக்கின மாத்திரத்தில் எல்லாம் சுகம் அடைந்தார்கள். இன்றைக்கு நாம் இந்த இடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய மத்தியில தேவ தூதன் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட போகிறார். நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுடைய அருகில் வருகிறார். இங்க அற்புதம் செய்கிறது ஊழியர்கள் அல்ல, தேவ தூதன் செய்ய போகிறார். தேவ தூதன் செய்ய போகிறார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முழுமையாக ஆயத்தப்படுங்க, முழுமையாக ஆயத்தப்படுங்க. பயமோ திகிலோ எந்த விதமான கலக்கமோ சஞ்சலமோ எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் மாற்றிடுவார். எத்தனை வருடமா அவன் சூழ்நிலை கையோட வந்திருப்பான். ஆனா கர்த்தர் அந்த ஜனங்களுடைய மத்தியில அந்த ஜெப ஆலயத்துல அவர் என்ன பண்றாரு? எழுப்பி நிக்க வைத்து கையை நீட்டு உடனடியா ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை என்னுடைய என்னை சுகமாக்குற வல்லமை என்ன இறங்கிடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி செபிங்க, செபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளில நேரம் மட்டும் உங்களோட கூட பேசினார், அநேக வார்த்தைகளை பேசினார். மீண்டுமாய் ஒரே ஒரு வார்த்தையை நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். விசேஷமாய் 17 மத்தேயு 17:14 வசனத்தை வாசிங்கள. மத்தேயு 17ஆம் அதிகாரம். அவர் தம் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியால் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் அதை சுத்தமாக்க அவர்களால் கூடாது போயிட்டது என்றார். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களோடு கூட பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாசித்த பிரகாரம் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஜலத்துல விழுந்து மறைச்சு போயிடுறாங்க, தீயில குதிச்சு மறைச்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிசாசின் ஆலயம் கர்த்தர் விடுதலையாக்கினாலும் விடுதலை ஆக முடியும். ஆனா செல்ல ஜாதி பிசாசு உபவாசத்தினாலே ஜெபத்தினாலே அன்றி வேறு ஒன்றையும் ஓடாது என்று சொல்லுகிறார். அப்படியேப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய அருகில வந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன